ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு தேவையான மெமரி சிப் தேவை அதிகரித்து வருவதால் இந்தியாவில் புதிய நிறுவனங்கள் முதலீடு செய்ய வாய்ப்புள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது: உலகளவில் ஹை பேண்ட்வித் மெமரி சிப் தேவை அதிகரித்து விநியோக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஸ்மார்ட் போன், லேப்டாப் உள்ளிட்ட மின்னணு பொருட்களின் உற்பத்தி செலவு உயர்ந்து வருகிறது. இந்தியாவில் டேட்டா சென்டர் முதலீடு விரைவில் 19.18 லட்சம் கோடி ரூபாயை தாண்டக்கூடும். இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 ஆலைகள் இந்தியாவில் வணிக உற்பத்தியை தொடங்கியுள்ளன. இந்தியா செமிகான் மிஷன் 2.0 திட்டத்தில் சிப் வடிவமைப்பு, உற்பத்தி இயந்திரங்கள், ரசாயனம் மற்றும் வாயுக்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் 2 லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிக மின் வழித்தடங்கள், புதுப்பிக்கத்தக்க மின்சார வளம் மற்றும் திறமையான மனித வளம் காரணமாக உலக நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வருகின்றன என்று அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டுக்குள் ஏற்றுமதியை 5 மடங்கு அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளதாக மின்சார பைக்குகளை உற்பத்தி செய்யும் அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நீரஜ் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மொத்த விற்பனையில் இந்நிறுவனத்தின் ஏற்றுமதி 10%. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஏற்றுமதியை துவங்கிய இந்த நிறுவனம் தற்போது இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட 19 நாடுகளுக்கு மின்சார பைக்குகளை ஏற்றுமதி செய்கிறது. லத்தீன் அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளை குறிவைத்துள்ளதாகவும் இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நீரஜ் கூறுகையில், எரிபொருள் விலை உயர்வு மின்சார வாகனங்கள் விற்பனையை அதிகரித்துள்ளது. வாகன செயல்பாட்டு செலவு குறித்த விழிப்புணர்வு மின்சார வாகனங்களை வாங்க தூண்டுதலாக இருந்தது. வரும் 2029ஆம் நிதியாண்டுக்குள் ஆண்டு உற்பத்தியை 5 லட்சம் வாகனங்களாக அதிகரிக்க இலக்கு உள்ளது. இதற்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறோம் என்று அவர் கூறினார்.